வணக்கம். இந்திய அரசியல் களம் தற்போது ஒரு புதிய பரபரப்பில் ஆழ்ந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் பிரியங்கா காந்தி பிரதமர் நரேந்திர மோடியை நோக்கி விடுத்த ஒரு கேள்வி தேசிய அளவில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. எப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்பாக அவர் எழுப்பியுள்ள இந்த கேள்வி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரியங்கா காந்தி, பிரதமர் அவர்களே, நீங்கள் எப்ஸ்டீன் கோப்புகளை பார்த்து பயப்படுகிறீர்களா என்று பகிரங்கமாக கேட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் காட்டுத் தீ போல பரவி வருகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதை பகிர்ந்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த கருத்துக்கு பின்னால் உள்ள அரசியல் பின்னணி என்ன? ஏன் இப்போது இத்தகைய கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன? இது தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது குறித்து ஒரு விரிவான அலசலை நாம் இந்த தொகுப்பில் காணலாம். பிரதமர் மோடியின் பிம்பத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முதலில் இந்த எப்ஸ்டீன் கோப்புகள் என்றால் என்ன என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜெப்ரி எப்ஸ்டீன் என்பவர் அமெரிக்காவின் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நபர். அவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகள் உலகையே உலுக்கின. அந்த வழக்கு தொடர்பான ரகசிய ஆவணங்கள் நீதிமன்ற உத்தரவுப்படி சமீபத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டன. இதில் பல நாடுகளின் முக்கிய பிரமுகர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. சர்வதேச அளவில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தை தற்போது இந்திய அரசியலுக்குள் பிரியங்கா காந்தி இழுத்துள்ளார். இதன் மூலம் பாஜக அரசுக்கும் சர்வதேச சர்ச்சைகளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு மாயையை உருவாக்க காங்கிரஸ் முயல்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது ஒரு திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இதற்கு பாஜக தரப்பில் இருந்தும் உடனுக்குடன் பதிலடிகள் வரத் தொடங்கியுள்ளன. காங்கிரஸ் கட்சி ஆதாரமற்ற பொய்களை கூறி மக்களை திசை திருப்ப முயல்வதாகவும் இது அவர்களின் விரக்தியையே காட்டுகிறது என்றும் பாஜக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். எப்ஸ்டீன் விவகாரத்திற்கும் பிரதமர் மோடிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தேர்தல் நெருங்கும் வேளையில் ஒவ்வொரு கட்சியும் மற்றவர் மீது இத்தகைய தனிப்பட்ட மற்றும் சர்வதேச விவகாரங்களை மையமாக வைத்து தாக்குதல் நடத்துவது வாடிக்கையாகிவிட்டது. கடந்த காலங்களில் ரஃபேல் விவகாரம் எழுப்பப்பட்டதைப் போலவே இப்போது எப்ஸ்டீன் கோப்புகள் விவகாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இது எதிர்க்கட்சிகளின் ஒரு புதிய தேர்தல் உத்தியாக பார்க்கப்படுகிறது. மக்களிடையே இந்த விவகாரம் பெரும் குழப்பத்தையும் ஆர்வத்தையும் தூண்டியுள்ளது. இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு சூடான விவாதப் பொருளாக மாறியுள்ளது. சமூக வலைதளங்களில் எப்ஸ்டீன் கோப்புகள் என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டாகி வருகிறது. உண்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். இது வாக்காளர்களின் மனநிலையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விவகாரத்தில் மற்ற எதிர்க்கட்சிகளும் காங்கிரசுடன் கைகோர்க்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. இந்தியா கூட்டணிக்குள் இந்த விவகாரம் எந்த மாதிரியான விவாதத்தை ஏற்படுத்தும்? மற்ற தலைவர்கள் பிரியங்கா காந்தியின் இந்த கருத்தை ஆதரிப்பார்களா அல்லது இதிலிருந்து விலகி இருப்பார்களா? இது கூட்டணியின் ஒற்றுமைக்கு ஒரு சோதனையாகவும் அமையலாம். அரசியல் நாகரிகத்தை கடந்து இத்தகைய தனிப்பட்ட மற்றும் கடுமையான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுவது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு நல்லதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தேர்தல் களத்தை திசை திருப்பும் அபாயம் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். அதே சமயம் ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளை கேள்வி கேட்கும் உரிமை எதிர்க்கட்சிகளுக்கு உண்டு என்றும் ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர். எது எப்படியோ, பிரியங்கா காந்தியின் இந்த ஒரு கேள்வி இந்திய அரசியல் களத்தை மீண்டும் ஒருமுறை சூடாக்கியுள்ளது. வரும் நாட்களில் இது குறித்து இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகக்கூடும். தேர்தல் பிரச்சாரங்கள் தீவிரம் அடையும் வேளையில் இத்தகைய மோதல்கள் இன்னும் பலமுறை அரங்கேறும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் விழிப்புடன் செய்திகளை பின்தொடர வேண்டும். இந்த தொகுப்பு குறித்த உங்கள் கருத்துக்களை தவறாமல் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல அரசியல் அலசல்கள் மற்றும் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. நான் பிரியங்கா. இது உங்கள் செய்திகள். மீண்டும் சந்திப்போம்.